இனவேறுபாடின்றி இலங்கையர்களாக ஒன்றிணைந்து புதுவருட பிறப்பை கொண்டாடுவது அனைவர் மத்தியிலும் ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் பலப்படுத்துவதற்கு உதவியாக அமையும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். மலர்ந்துள்ள மன்மத புதுவருடம் பிறப்பை முன்னிட்டு விடுத்துள்ள செய்தியிலேயே ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இன மத சாதி வேறுபாடுகளின்றி நல்லாட்சிக்கான அர்ப்பணிப்புடன் நாட்டில் உள்ள சகல இனங்களுக்கும் மத்தியிலும் ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற முயற்சிகளுக்கு மத்தியில் இம்முறை புதுவருட கொண்டாட்டங்கள் இடம்பெறுவது விசேட அம்சமாகும் என்று ஜனாதிபதி கூறியுள்ளார். சிறந்த சமூக பெருமானங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து தங்களின் வாழ்வை வளப்படுத்திய தொன்மை மிக்க மாநில பெருமானங்களுக்கும் இந்த தினத்தில் மக்கள் மதிப்பளிப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த பெருமானங்களில் மக்கள் மத்தியில் ஐக்கியம், சமாதானம், பகிர்தல் உணர்வு மற்றும் அனைவர் மீதும் நல்லெண்ணம் கொள்ளல் என்பன சிறந்த அம்சங்களாகும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். புத்தாண்டு கொண்டாட்டங்களில் மதுபானம் மற்றும் புகையிலை பாவனையிலிருந்து முற்றாக தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதோடு பிறக்கவுள்ள தமிழ் சிங்கள புதுவரிடம் எல்லா இளைஞர்களும் மகிழ்ச்சியையும் சுபீட்சத்தையும் கொண்டுவர பிரார்த்திப்பதாகவும் ஜனாதிபதியின் செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவருடம் என்பது இளைஞர்களுக்கு தேசிய ஐக்கியம், சகோதரத்துவம், சமத்துவம், மகிழ்ச்சி, சௌபாக்கியம் என்பவற்றை மேம்படுத்தும் ஒரு திருநாளாகும் என இன்றைய வருட பிறப்பை முன்னிட்டு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க விடுத்துள்ள செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் புதிய அரசியல் கலாச்சாரத்திற்குள் பிரவேசித்துள்ள இந்த தருணத்தில் இன மத கட்சி பேதங்களை புறந்தள்ளி இலங்கையர் எனும் உணர்வுடன் அழுத்தங்கள் மற்றும் ஒடுக்குமுறை மனப்பாங்கிலிருந்து மீண்டு இம்முறை புதுவருட பிறப்பை கொண்டாடுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளமை மிகவும் முக்கியமான ஒரு விடயமாகும் என்று பிரதமர் கூறியுள்ளார். இதனை முன்னுதாரணமாக கொண்டு சகல இனப்பிரிவுகளுடனும் பகிர்ந்து கொள்வதன் மூலம் புது வருடத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றுவது அனைவரினதும் பொறுப்பாகும் என்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மேலும் மக்களின் அபிலாஷைகள் குறித்து மிகவும் உன்னிப்பாக கவனம் செலுத்தி புத்தி சாதுரியத்துடன் செயற்படுவதன் மூலம் மாத்திரமே நாட்டில் நிலவியுள்ள குழப்பகரமான சூழ்நிலையிலிருந்து மீட்சி பெற முடியும் எனவும் தமது புதுவருட வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். சகல மக்களுடனும் நட்புறவு பாராட்டி புது வருடத்தின் அர்த்தத்தை சமூகத்திற்கு வழங்குவது பொறுப்புள்ள அனைவரது கடமையாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா குறிப்பிடுகின்றார். மலர உள்ள புது வருடத்தை முன்னிட்டு விடுத்துள்ள செய்தியில் எதிர்க்கட்சித் தலைவர் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். குழந்தைகளை நேரான பாதையில் செல்வதற்கு வழிகாட்டுவதனூடாக புது வருடத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றுவதுடன் பிள்ளைகளின் எதிர்பார்ப்புகள் குறித்து வயது வந்தவர்கள் உன்னிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் கூறியுள்ளார். சுதந்திர சமாதான சமூகத்தில் சகலருக்கும் நியாயம் கிடைக்க வேண்டியது அவசியமாகும் என சுட்டிக்காட்டியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா புராதன காலம் தொட்டு பாதுகாத்த சகவாழ்வை அரசியல் மற்றும் ஒரு சில எதிர்பார்ப்புகளுக்காக சீர்கொள்ள இடமளிக்கக்கூடாது என்றும் தமது புது வருட வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்.